ஷாலினின்னு கூப்பிட்டா திரும்புறதை தாண்டி இப்ப ராஜி எப்படின்னா எனக்கு திரும்புற மாதிரி ஆயிடுச்சு. ராஜியும் ஒரு இன்னொரு பேர் மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. கதிராஜி அப்படின்ற அந்த பேர் வந்து அந்த இமோஷன்ஸ் வந்து அப்பப்போ இமோட் பண்ணும்போது ஒண்ணு நேச்சுரலா ஒண்ணு நடக்கும். நான் போகலன்னு சொல்லும் போது என் ஹஸ்பண்ட் வந்து என்னை புஷ் பண்ணி நீ ட்ரை பண்ண. நான் அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிட்டு கூட உள்ள போகல. நான் அப்படியே திரும்பி பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட் என்ன தவிர்த்து. அது கட் சொன்ன உடனே எல்லா சீனியர் ஆர்டிஸ்டும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. டான்ஸ் மேல இருக்க பேஷன்னால வந்து he left his job, like high paying job. நீங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணீங்க. ஆமா நான் தான். பிரபுவோட அம்மா கிட்டயும் நானே சொல்லிட்டேன் எனக்கு பிரபு பிடிச்சிருக்கு. உங்கள் அபிமான தங்கமயிலில் கோல்டன் நவம்பர் கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 6000 ரூபாய் வரை தள்ளுபடி பெற்றிடுங்கள். ப்ரீ வெட்டிங் வந்து அசுரனோட கத்தரி பூவழகின்னு ஒரு சாங். போஸ்ட் வெட்டிங்கும் ஒண்ணு பண்ணிருப்போம். செல்லம்மா சாங் இருக்குல்ல, அது நாங்க 2 பேரும் சேர்ந்து ஆடும்போது பையன் என்னமா எக்ஸ்பிரஷன் கொடுக்கறாரு, இப்படி உழைச்சு ஆடுற. பாட்டு பாடலாமா? கொஞ்சம் கண்டவியா தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு ஆர்டிஸ்ட்னே சொல்லலாம். எஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இருந்து ஷாலினி நம்ம கூட இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு உங்களுடைய பாண்டியன் ஸ்டோர்ஸ். வந்து எல்லார்கிட்ட வந்து ரொம்ப சோ மச் ஆஃப் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் சொல்லலாம். அவ்வளோ அன்பு கொடுக்குறாங்க மக்கள் உங்ககிட்ட இருந்து. எவ்வளவு ஹாப்பியா நீங்க ஃபீல் பண்றீங்க? கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனவே வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் வந்து எனக்கு வெரி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னோட ஆக்டிங் கரியர்ல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்லேயே வந்து எனக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த ராஜி அப்படின்ற அந்த கேரக்டர், அந்த ரோல் வந்து என்னோட மனசுக்கு நெருக்கமா எப்பவுமே இருக்கும். நீங்க ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து ஷாலினியும் கூப்பிட்டா கூட இப்ப திரும்ப மாட்டேங்கிறேன், ராஜின்னு சொன்னா வந்து நான் திரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்களே. அந்த நேம் அவ்வளவு பதிஞ்சிருக்கு உங்க மனசுக்குள்ள. 2 years ஆச்சு அந்த ஜேர்னி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி. சோஃபார் உங்களுக்கு எப்படி இருக்கு? பிஎஸ் முன்னாடி அதுக்கப்புறம் லைஃப் எப்படி இருக்கு உங்களுக்கு? கண்டிப்பா பிஎஸ்க்கு அப்புறம் டிராஸ்டிக் சேஞ்ச் தான். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி இப்ப ஷாலினின்னு கூப்பிட்டா திரும்புறதை தாண்டி இப்ப ராஜி வேற யாரு கூப்பிட்டாலும் ராஜி எப்படின்னா எனக்கு திரும்புற மாதிரி ஆயிடுச்சு. ராஜியும் ஒரு இன்னொரு பேர் மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஸோ பிஎஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா என்னோட லைஃப், இப்போ வெளியே போனேன் அப்படின்னா பீப்புள் ரெக்கக்னைஸ் பண்றாங்க, வந்து ரொம்ப நல்லா நடிக்கிறீங்கம்மா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி வந்து குட்டி குழந்தைங்களாம் வருவாங்க, ஏய் ராஜி அக்கா அப்படின்னு வருவாங்க. அண்ட் பெரியவங்க, வயசுல பெரியவங்க எல்லாம் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ பரவாயில்ல, எல்லாரோட மனசுலயும் அந்த இடம் பிடிச்சிருக்கும் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல விஜய் டெலிவிஷனுக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. ராஜி அண்ட் வந்து ஷாலினிக்கு வந்து என்ன மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ஒன்னா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? டான்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ ஒரு நல்ல இல்ல டான்சர், அது நல்லங்கிறது மக்கள் சொல்லணும். ஸோ டான்சர் அந்த ஒரு குவாலிட்டி அது வந்து ராஜிக்கும் இருக்கும். அவங்க ஒரு நேட்டிவ் விட்டு உங்க சென்னைக்கு வந்து அந்த பெர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி நீங்களும் நேட்டிவ் விட்டு லைக் சென்னையில வந்து நீங்க. கரெக்ட், அது ஒண்ணு இருக்கு. பட் ஆனா வந்து எப்படின்னா அது வந்து வீட்டுல வந்து எல்லாரையும் சண்டை போட்டுட்டு வந்தது. பட் ஆனா இது வந்து எல்லாரோட அப்ரூவலோட வந்தது. இன்ஃபேக்ட் நான் போகலன்னு சொல்லும் போது என் ஹஸ்பண்ட் வந்து என்னை புஷ் பண்ணி நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொன்ன விஷயம் இது எனக்கு. ஸோ இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இப்போ சென்னை எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆடிஷன் கால் வந்தது, லைக் கதாநாயகியில நீங்க ஆடிஷன் பண்றீங்களா அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் யோசிச்சேன்னா டான்ஸ் தான் என்னோட பண்ணிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி நானும் பிரபுவும் வந்து சேர்ந்து டான்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், அப்படிதான் இருந்திருக்கு. எனக்கு திடீர்னு ஆக்டிங் பத்தி கேட்கும்போது ஓகே நமக்கு வருமா இல்லையான்னு தெரியாம வந்து ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் அந்த கால் வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப தயக்கமா இருந்தது. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ ஆடிஷனிங் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ பிரபு என் ஹஸ்பண்ட் தான் வந்து அவர் என்ன புஷ் பண்ணாரு, சரி ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துப்பாரு, நல்லா இல்லைன்னா நம்ம அங்கேயே ஸ்பாட் டெலீட் பண்ணிடலாம், இல்லைன்னா நம்ம வந்து அவங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு. ஸோ சும்மா ஒரு கிளிப்பிங் எடுத்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ அது வந்து ஓகே பெட்டரா தான் இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அமிச்சோம் உங்களுக்கு. அந்த ரவுண்ட்ல நீங்க செலக்டட். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ கேட்டாங்க, அது ஒரு ப்ராசஸ். அப்புறம் ஒரு 2 ஆன்லைன் ஆடிஷன்ஸ் ஸ்டெப்ஸ் நடந்தது. ஸோ அது முடிஞ்சு நேர்ல வந்து நீங்க சென்னைக்கு வாங்க அப்படின்னாங்க. அது வந்து ஒரு 50 மெம்பர்ஸ்க்கு இடையில ஒரு ஃபில்டர் மாதிரி. ஸோ அதுக்கு வரதுக்கு வந்து நான் ரொம்ப தயங்கினேன். ஏன்னா வந்து கண்டிப்பா இது ரொம்ப புது ஃபீல்டு. ஓகே வீட்ல இருந்து சேஃபா ஆன்லைன்ல அனுப்புற வரைக்கும் ஓகே, பட் அது வந்து நேர்ல போய் அதை ஃபேஸ் பண்றது எப்படி இருக்கும்னு ரொம்ப பயந்தேன். பட் அப்பதான் பிரபு வந்து கண்டிப்பா நீ இவ்வளவு தூரம் பண்ணியிருக்க, ஓகே உனக்கு வருமா வரலையான்னு தெரியல,
ஆனா நீ ட்ரை பண்ணி இப்போ நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் போய் நேர்ல ஒரு கிவ் இட் அ கோ. எனிவே அவரு இன்னொன்னு சொல்லி என்ன மோட்டிவேட் பண்ணாரு. உனக்கு அங்க யாரையும் தெரியாது, அப்படியே நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் பரவாயில்ல, நம்ம திரும்ப வந்துக்கலாம், உனக்கு தெரிஞ்சவங்க ஃபேஸ் யாரும் இல்லையா இல்ல அப்படிதான் சொல்லி வந்து என்ன கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்தி கூட்டு போனாரு. நான் அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிட்டு கூட உள்ள போகல, நான் அப்படியே திரும்பி வந்துருவேன்னு சொன்னேன். அவர் வந்து இல்ல போலாம், போய் பாப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அங்கே வந்து ஒரு 2 பெர்ஃபார்மன்ஸ் அங்கே நேர்ல பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அது முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அகேன் வி காட் கால் ஃப்ரம் தெம் சேயிங் யூ ஆர் செலக்டட் ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட். அது வந்து ஒரு 20 மெம்பர்ஸ்க்கு இடையில ஒரு ஃபில்டர். ஸோ அது வந்து திரும்ப வந்தோம். ஸோ அந்த ஜேர்னி வந்து எப்படி சொல்றது, ஆக்டிங் வந்து எனக்கு வருமா வராதான்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. ஸோ அது எல்லாமே ஒரு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆனது வந்து இந்த ஆடிஷனிங் அண்ட் த்ரூ கதாநாயகி. டெஃபினெட்லி. ஓகே, நீங்க ஆக்டிங்காக தான் வந்து வந்தீங்களா லைக் கதாநாயகி அப்படின்றது? ஆமா ஆமா. இப்போ கதாநாயகி வந்து டெஃபினெட்லி ஆக்டிங் ரியாலிட்டி ஷோ தானே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆக்டிங் பண்ண போறேன் அப்படின்ற எய்ம் எனக்கு கிடையாது. ஸ்டார்டிங்ல டான்ஸ் வீடியோஸ் பண்ணுவோம். டான்ஸ் வந்து பண்ணும்போது அந்த எக்ஸ்பிரசிவா டான்ஸ் பண்றது அதுதான். ஸோ இப்போ ஆக்டிங்க பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா, இப்போ டான்ஸ்ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது வந்து வித் மியூசிக் பண்றோம், ஆக்டிங்ல வந்து வித்தவுட் மியூசிக் பண்றோம். ஸோ அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கதாநாயகியில வந்து தான் வந்து எனக்கு டோட்டலி ஃபைன் டியூன் ஆனது. ஸோ எப்படின்னா ஆப்வியஸ்லி ராதிகா மேம் அண்ட் ரவிக்குமார் சார் அவங்க முன்னாடி வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க கிட்ட இருந்து இன்புட்ஸ் வாங்கி ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து இம்ப்ரூவ் பண்ண கிடைச்சது. ஆல்சோ மைண்ட் கோபி சாரோட ட்ரெயினர்ஸ் அவங்க டீம் எல்லாருமே வந்து எங்க எல்லாருக்குமே அங்க இருக்க கண்டஸ்டன்ஸ்க்குலாம் ஒரு ரவுண்டுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இந்த ஆக்டிங் ஃபீல்ட்ல வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நான் கொண்டு போறதுக்கு. பாண்டியன் ஸ்டோர்ஸோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது, அந்த கால் வந்தது, அதை பத்தி அந்த ப்ராசஸ் பத்தி சொல்ல முடியும்? ஸோ இது வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது எனக்கு கதாநாயகியில் இருக்கும்போது தான். ஸோ கதாநாயகியோட செமிஃபினாலேக்கு வந்து நான் ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு வந்து நைட்டு எனக்கு கால் வந்தது. ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸ் அவங்க ப்ரொடக்ஷன் இபி வந்து காவ்யாக்கா எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த மாதிரி ராஜி லீட் ரோல் நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த ஒரு பேனர்னே சொல்லணும், வெல் எஸ்டாப்ளிஷ்டு பேனர். வந்து அதோட சீக்வல் செகண்ட் பார்ட்ல வந்து எனக்கு ரோல் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து ஃபர்ஸ்ட் என்னால நம்பவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து யோசிச்சு இது வந்து எப்படி சரி எப்படி பண்ண முடியுமா, நம்மளால இது வந்து எடுத்துட்டு போக முடியுமா ஆக்டிங் அப்படின்றத வந்து யோசிச்சு வீட்டிலலாம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணதுதான். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் எப்படி இருந்தது, பயமா இருந்ததா இல்ல எப்படி போச்சு அந்த ஃபர்ஸ்ட் டே? ஆக்சுவலி பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட் என்ன தவிர்த்து, ஏன்னா நான் மட்டும் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அங்க பண்றேன். மிச்ச எல்லாருமே வந்து ஆல்ரெடி வந்து சீரியல்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க. ஆல்சோ வந்து அதர் தேன் சீரியல்ஸ் யூடியூப்ல சீரீஸ் பண்ணதோ ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட பண்ணிருக்காங்க. நான் மட்டும் தான் ஃப்ரெஷர். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே போகும்போது பயங்கரமா பயந்தேன், எப்படி இருக்குமோ, எல்லாரும் நம்ம கிட்ட எப்படி பேசுவாங்களோ அப்படின்ற இது. பட் ஆனா எனக்கு அந்த நான் அங்க உள்ள போனதும் எனக்கு அந்த ஃபீலை யாருமே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் வந்து எனக்கு என்னோட அம்மா வீட்டுல இருந்தேன். எனக்கு என் கூட வந்து காயத்ரி பிரியா மேம், ஸ்ரீலேகா மேம், ரிஹானா மேம் இருந்தாங்க. அப்போ சித்தியா பண்ணாங்க. ஸோ அவங்க இருந்தாங்க, அஜரத்னம் சார், பாண்டி ரவி சார், இவங்கெல்லாம் தான் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த ஃபீலே கிடைக்கல. ஸோ எல்லாருமே என் கூட நல்லா வாடா இங்க வாடா, நீ இது சாப்பிட்றியா பண்றியா, ஆக்டிங்லாமே டிப்ஸ் கொடுப்பாங்க. நீங்க வந்து இல்ல இந்த இடத்துல வந்து நீ இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணாத, இப்படி பண்ணு, நான் நல்லா இருக்கும், அதெல்லாமே எனக்கு சொல்லி தருவாங்க. ஸோ ஆக்சுவலி ஐ எம் வெரி லக்கி இந்த மாதிரி ஒரு டீம் கிடைச்சதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இது போக போக அந்த எதிர்த்த வீட்டுல, அதாவது இப்போ நான் இருக்கிற வீட்டுக்கு போற அந்த சிச்சுவேஷன்லயுமே வந்து நிரோஷா மேம்ல எவ்வளவு பெரிய லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் அண்ட் ஸ்டாலின் சார் ஆஃப் கோர்ஸ் எவ்வளவு வருஷமா இருக்காரு. ஸோ அவ்வளோ நல்லா பேசுவாங்க, எல்லாருமே ரொம்ப ஜாலியா பேசுவாங்க. நிரோஷா மேம்லாம் வந்து கூப்பிட்டு இது சாப்பிடுறியாடி அது சாப்பிடுறியாடின்னு கூப்பிட்டு தருவாங்க. தென் ஷர்ணியாக்கா அண்ட் ஹேமாக்கா, வெங்கடண்ணா, கதிரண்ணா, விஜய் கதிரண்ணா எல்லாருமே வந்து சோ ஸ்வீட். எல்லாருமே சாயக்கா, சாந்தினி, எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாங்க. ஸோ ஐ லைக் இட் வெரி மச் அண்ட் ஐ எம் ரியலி லக்கி to have got this as my first project. உங்க டான்ஸ் பத்தி நான் வந்து உங்க ஆக்டிங்கை தாண்டி டான்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃபேன் ஆயிட்டுனே சொல்லலாம். அந்த டான்ஸ்க்கு உள்ள காதல் பத்தி சொல்ல முடியுமா? ஆக்சுவலி வந்து டான்ஸ்ன்றது வந்து என்னோட சின்ன வயசுல இருந்தே நான் ஆடிட்டு இருக்கேன்.
நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். எஸ்பெஷலி வந்து சின்ன வயசுல ஆடினது எல்லாமே பரதநாட்டியம் தான். ஸோ பரதநாட்டியம்ல வந்து நான் ஸ்கூல்ல இருந்து வந்து கத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்பா ஆட ஆரம்பிச்சது தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் பண்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்படி சொல்றது, ஸ்கூல்லலாம் அடிக்கடி கிளாஸ் கட் பண்ணிட்டு அப்பா டான்ஸ் ஆட போயிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் நாங்க. அப்புறம் என் கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து டான்ஸ்க்கு போயிடுவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் டான்ஸ் பண்ண. மீன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் அந்த பரதநாட்டியம் தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சது வந்து நான் பிரபுவை மீட் பண்ண அப்புறம். ஸோ என்னோட காலேஜ் கல்ச்சுரல்ஸ் நான் வந்து ஆக்சுவலி என்னோட ஸ்கூலிங் எல்லாமே, நான் பிறந்து வளர்ந்தது சேலம். ஸோ ஸ்கூலிங் எல்லாமே அங்கதான் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் பண்றதுக்காக நான் கோயம்புத்தூர் வந்தேன். ஸோ பிஎஸ்ஜி டெக்ல என்னோட பிஇ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எங்களோட கல்ச்சுரல்ஸ்க்காக வந்து டான்ஸ் கோரியோகிராஃபருக்கு போக வேண்டியதா இருந்தது. ஸோ அப்பதான் பிரபுவை மீட் பண்ணேன். ஸோ அவர்கிட்ட இருந்தா வந்து மிச்ச எல்லா ஸ்டைல்ஸும் லைக் ஹிப்ஹாப் ஆகட்டும் அண்ட் ஃபோக்லேயே வந்து கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் இது, தென் கண்டெம்பரரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணது அவர்கிட்ட இருந்து. உங்க லவ் ஸ்டோரி பத்தி சொல்ல முடியும். ஏன்னா டான்ஸ்ல இருந்து லவ்ல இருந்தே உங்களுக்கு இன்னொரு லவ் கிடைச்சிருக்கு. ஆமா, கரெக்ட். சோ அது அவரை பத்தி சொல்ல முடியுமா பிரபு சார்? யா, கண்டிப்பா. ஸோ நான் டான்ஸ் கோரியோகிராஃபரா தான் அவரை மீட் பண்ணேன். அண்ட் அவர் எப்படின்னா எப்படி சொல்றது, ரொம்ப பேஷனேட்டா இருப்பாரு. இப்போ ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அவர் வந்து ஆக்சுவலா அவரும் வந்து பிஎஸ்ஜி டெக்ல படிச்சாரு. ஸோ ஹி டிட் இஸ் engineering in metallurgy. ஸோ அது முடிச்சுட்டு வந்து ஐபிஎம்ல பிளேஸ் ஆனாரு. ஸோ ஹி வாஸ் ஒர்க்கிங், பட் ஸ்டில் அவருக்கு வந்து அந்த டான்ஸ் மேல இருக்க பேஷன்னால வந்து ஹி லெஃப்ட் ஹிஸ் ஜாப், லைக் ஹை பேயிங் ஜாப், அண்ட் தென் ஹி டுக் ஹிஸ் பேஷன் ஹாஸ் ஹிஸ் கெரியர். அப்படி இருக்கும்போது அவரோட பேஷன், அந்த டான்ஸ் சொல்லி கொடுக்கும் போது அந்த பேஷன் என்னால அவரோட கண்ணில் பார்க்க முடியும். இவ்வளோ அழகா சொல்லி கொடுப்பாரு. ஒரு குரூப் இருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு 4-5 பேர் நல்லா ஆடுறாங்க, ஒரு 2 பேர் மட்டும் நல்லா ஆடல அப்படின்னா வந்து அவர் கோவப்பட மாட்டாரு. ஸோ அவங்களுக்கு பொறுமையா டைம் எடுத்து சொல்லி கொடுப்பாரு. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரை. இதுலதான் நீங்க வந்து சார் நீங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணீங்க. ஆமா, நான் தான். அதை பத்தி சொல்ல முடியுமா? அந்த ப்ரொபோஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷல் மூமெண்டா இருந்திருக்கும்ல. ஆமா, ஆக்சுவலி எப்படி சொல்றது, அந்த ஃபேன்சி ப்ரொபோசல் எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் போன்ல சொன்னேன் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான் சொன்னேன். சிம்பிள். அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து 2 வீட்லயும் நானே சொல்லிட்டேன். எங்க வீட்லயும் நான் சொன்னேன். அப்புறம் வந்து பிரபுவோட அம்மா கிட்டயும் நானே சொல்லிட்டேன் எனக்கு பிரபு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப்டர் மேரேஜ்னா நீங்க வந்து இந்த கரியர் கூட வரீங்க. ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதுவும் இன்லாஸோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்க வந்து அந்த கதாநாயகில ஃபுல்லா அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஒரு ஃபேனா இருந்தாங்க, நான் பார்த்தோம் அப்போ. சோ அவங்க எவ்வளவு சப்போர்ட்டிவ் இன்லாஸ்? கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். அம்மா மாதிரி தான். அம்மா, பிரபுவோட அம்மா வந்து எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான். அவங்க வந்து என்ன அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாங்க, பார்த்து பண்ணுவாங்க. அண்ட் வந்து அந்த கதாநாயகியில த்ரூ அவுட் வந்து ஹோல் ஃபேமிலியுமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. போயிட்டு வரதுல இருந்து, நீ போய் பண்ணு என்ன மோட்டிவேட் பண்றதுல இருந்து, ஒரு ரவுண்டுக்குமே வந்து நான் எதா பண்ண போறேன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாமே எனக்கு சீரியஸ்லி ஐ எம் ரியலி பிளெஸ்ட் டு ஹாவ் திஸ் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வார்த்தைகளால எனக்கு சொல்ல முடியல. ஓகே, இப்ப சீரியல்ல வேற நீங்க ஆக்ட் பண்றீங்க. அத பத்தி உங்க ஃபீட்பேக் என்னவா இருக்கு? இப்போ கதாநாயகி வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ, நமக்கு வந்து அது கண்டினியூஸா பண்ணல. வீக்லி ஒன்ஸ் வருவோம், அது ஒரு இது ரவுண்ட் ஒரு காம்படிஷன் மாதிரி பண்ணுவோம், திரும்ப வந்து வில் கோ பேக். ஸோ இப்போ சீரியலுங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் ஒரு ஜாப், ஃபுல் டைம் ஒரு ஜாபா அது மாறும்போது ஒரு புது ஃபீல்டு இல்லையா அது ஆக்டிங்கிறது. ஸோ அந்த ஒரு தயக்கம் இருந்தது, அந்த ஒரு பயமோ அந்த ஒரு குழப்பங்களோ இருந்தது ஃபேமிலியில. அண்ட் வந்து எங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, பேக்ரவுண்ட்ல எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல யாருக்குமே சினி ஃபீல்டு எக்ஸ்போஷரே கிடையாது. யாருமே இந்த ஃபீல்ட்ல இல்ல. ஸோ இது எப்படி இருக்கும், எப்படி அதை பத்தின ஒரு ஐடியா சொல்றது கூட வந்து எங்களுக்கு பேக்கப் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்டா வந்து ஒரு ஃபேமிலியில வந்து ஃபர்ஸ்டா ஒரு ஃபீல்டுக்குள்ள புது ஃபீல்டுக்குள்ள போகும்போது ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், சரிப்பட்டு வருமா அப்படின்னு அந்த ஒரு குழப்பங்கள்லாம் இருந்தது. பட் அது எல்லாத்தையும் தாண்டி பிரபு வந்து ஹி வாஸ் வெரி ஸ்ட்ராங். இப்போ இவ ஒண்ணு பண்றா, அது எல்லாருக்கும் மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான் வந்து இப்போ நெக்ஸ்ட் அவளுக்கு ஆஃபர்ஸ் வருது. ஸோ இவளும் அதை வந்து நல்லாவே பண்றா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுல இருந்து அவள் லேர்ன் பண்ணி அவளுக்கு பிடிச்சி இப்போ அடுத்தடுத்து பண்ணும்போது ஏன் வந்து அவ நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போக கூடாது, ஓகே பண்ணலாம் நம்ம, ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஹி ஸ்டுட் பை மீ அட் ஆல் டைம்ஸ். ஸோ யா,
அப்படிதான் வந்தது. பட் இப்போ வந்து எவ்ரி திங்ஸ் ஃபைன். ஸோ அது ஃபர்ஸ்ட் அந்த வரும்போது அந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ் அந்த ஒரு குழப்பம் இருந்துட்டு இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து எவ்ரி திங் செட்டில்ட் அண்ட் எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. அண்ட் நிரோஷா மேம் வந்து நீங்களும் அவங்க ரொம்ப க்ளோஸ்ன்னு நாங்க கேள்விப்பட்டோம். நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்திருப்பீங்க அப்படின்ட்டு. சோ மேம் பத்தி சொல்ல முடியுமா? உங்களுக்கும் அவங்களுக்குள்ள பாண்டிங்? மேம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை ஸ்வீட். எப்படின்னா வந்து மேம் வந்து உரிமையா திட்டுவாங்க என்ன. அண்ட் அதே சமயம் இப்ப என்ன திட்டாங்க அப்படின்னா அவங்களே வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு திரும்ப கூப்பிட்டு வந்து இல்லடி நான் எதுக்கு தெரியுமா அப்படி சொன்னேன், உன் நல்லதுக்கு தாண்டி நான் சொன்னேன், இங்க வா இந்த வந்து இது சாப்பிடு, வா இங்க பாரு உனக்காக இது வாங்கி, உனக்கு என்ன பிடிக்கும் இந்த பாரு நீ ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன் அவங்களே எனக்கு கொடுத்துட்டு இந்த உனக்கு என்ன வேணுமோ நீ ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சீரியல் இருக்கிற மாதிரி தான் இது இல்லையா? கிட்டத்தட்ட அப்படிதான், ஜஸ்ட் அப்படியேதான் சீரியல் எப்படி அந்த ஒரு இன்னசென்ட்டா ஒரு மாமியாரா இருக்காங்களோ அதே மாதிரிதான் இன்னசென்ட்டா இருப்பாங்க, ரொம்ப ஸ்வீட். ஓகே, இந்த விமன் இந்த ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த 3 விமன்ஸ், சரண்யா, அதுக்கப்புறம் வந்து ஹேமா, அப்புறம் நீங்க, உங்க 3 பேருக்குள்ள பாண்டிங் பத்தி சொல்லுங்க. நாங்க 3 பேருமே நல்லா பேசிக்குவோம். ஆக்சுவலி செட்ல எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பேசிக்குவோம். ஷர்ணியா அக்கா கூட வந்து நான் நிறைய டான்ஸ் பண்ணுவேன். அண்ட் ஹேமாக்கா கூட வந்து ஜென்ரலா நாங்க பேசுறதெல்லாம் நல்லா பேசிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து விஜய் கதிரண்ணா இருக்காரு. ஸோ அவருமே வந்து ரொம்ப ஜோவியல் அண்ட் ஃபன்னி. அண்ட் நாங்க 2 பேரும் ஒரே ஊர்க்காரங்க வேற. அந்த ஒரு எப்பவுமே நாங்க ஒரே ஊர்க்காரங்க அப்படின்ற அப்படி சுத்திட்டு இருப்போம். சோ யா, உங்க பேரே வந்து ஒரு டாம் அண்ட் ஜெரி பேர்லயும் சொல்லலாம் இல்லையா? உங்களதும் ஆகாஷ். சோ ஆகாஷ் அண்ட் உங்களுடைய பேர் பத்தி சொல்லுங்க, எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு? யா கண்டிப்பா அந்த கதிராஜி அப்படின்ற அந்த பேர் வந்து ஆடியன்ஸ் மத்தியில ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எங்க பேர் பத்தி சொல்ல போனா நாங்க வந்து லைக் ஒர்க் பண்ணுவோம். ஒரு சீன் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி வந்து அதை பேசி ஏதாவது ஒர்க் பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட்லி வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. ஸோ எப்படி அப்போ சம்டைம்ஸ் வந்து ஒரு சீன் வந்து நம்ம ரொம்ப ஓவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது ஆர்கானிக்கா இருக்காது. ஸோ அந்த இமோஷன்ஸ் வந்து அப்பப்போ இமோட் பண்ணும்போது ஒன்று நேச்சுரலா ஒன்று நடக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃப்ளோல வந்து மேக்ஸிமம் நாங்க விட்டுருவோம். ஸோ அப்படிதான் லைக் ப்ரொஃபஷனலா அப்படி இருக்கும். அண்ட் வந்து ஆகாஷ் வந்து லைக் இஸ் ஜஸ்ட் ஸ்வீட். வருவாங்க, அவ்வளவுதான், ஒர்க் பண்ணுவோம், ஹாய் சொல்லுவாங்க, அவ்வளவுதான் அப்படி. ஓகே, இப்போ இந்த கதாநாயகில வந்து உங்களுக்கு ஒன் வீக் ஃபுல்லா கேப் இருக்கும் நீங்க வந்து அது ப்ரிப்பேர் பண்றதுக்கு. இந்த ஷூட்டிங்னா போ நீங்க ஆன் ஸ்பாட் உங்களுக்கு டயலாக்ஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதை அடாப்ட் பண்ண உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு வந்து அதான் கதாநாயகில வந்து நம்ம டயலாக்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணிடுவோம். அந்த ஃப்ளோ வந்து நம்ம முன்னாடி பார்த்திருப்போம் எப்படி போகுது சீன் அப்படின்றத. இது வந்து நமக்கு சீன் பேப்பர் வருதுன்னாலும் ஒரு எப்படி சொல்றது ஒரு 15-20 மினிட்ஸ் முன்னாடி தான் சீன் பேப்பரே கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு தடவை ஸ்கிம் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இம்மீடியட்டா டேக் போக போறோம். ஸோ அதை அடாப்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆக்டிங் ஃபீல்டுக்கே புதுசு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே புதுசா இருந்தது. ஏன்னா இப்போ சீரியல் பொறுத்த வரைக்கும் நம்ம இயர்ஸ் மட்டும் நமக்கு தனியா ஒர்க் ஆகணும். ஏன்னா ப்ராம்ப்ட் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணும்போது பாக்குறதுக்கு மேபி ஈஸியா தெரியலாம் மக்களுக்கு. பட் அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இயர்ஸ் மட்டும் தனியா அந்த டயலாக்ஸ் வாங்கணும், அதை வந்து நம்ம இமோட் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் அந்த கோஆர்டினேஷன் கொண்டு வரதுக்கே எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்தது. பட் அது இப்போ ஐ திங்க் ஐ எம் டூயிங் வெல். யா, அண்ட் கண்டிப்பா வந்து இன்னும் நான் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும், நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து எப்பவுமே ஐ எம் ஸ்டில் லேர்னிங். அதுதான். வாவ், சூப்பர். உங்க காஸ்டியூம் பத்தி பேசியவங்க எல்லாருமே வந்து சாரீஸ் கட்டியிருக்காங்க அந்த சீரியல்ல. நீங்க வந்து குர்த்திஸ், அதுக்கப்புறம் ஜாலியா ஒரு போனி டெயில் எல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க. சோ அந்த காஸ்டியூம் பத்தி சொல்ல முடியுமா? குர்த்திஸ் அந்த எங்க வாங்குவீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ஒரு ஷூட்டுக்கு நீங்க காஸ்டியூம்ஸ் எப்படி எடுத்துருக்கீங்க? காஸ்டியூம் பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி எனக்கு ஒரு ஈஸி இது. அண்ட் ஆல்சோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளும் கூட. குர்தாஸ் வந்து மேக்ஸிமம் எப்படின்னா அம்மா தான் செலக்ட் பண்ணுவாங்க. பிரபுவோட அம்மா அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து சூப்பரான செலெக்ஷன் இது இருக்கும், டேஸ்ட்லாம் செம்மையா இருக்கும். அந்த கலர்ஸ்லாம் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது அவங்க தான் பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ அம்மா தான் வந்து ஒரு குடோஸ்னே சொல்லலாம். ஏன்னா வந்து சூப்பரா வந்து காஸ்டியூம் செலக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ராஜினால எங்களுக்கு என்னன்னா ஒரு குர்த்தி, ஒரு போனி டெயில், அதுதான் வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு ட்வீக்ஸ் மட்டும் இருக்கு. லைட்டா ஒரு ஃப்ரீ ஹேர் விடுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பட் ராஜினா மேக்ஸிமம் பேருக்கு வந்து குர்தா வித் போனி டெயில் அப்படிதான் தெரியும் ஆப்வியஸ்லி. சோ போனிடெயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேர் ஸ்டைல். ஏன்னா இப்பவும் போனிடெயில் தான் போட்டிருக்கேன். இப்ப ராஜி மாதிரி தான் வந்திருக்கீங்க. ஆமா, நிறைய பேர் நீங்க இப்போ சொல்றீங்களா அதே நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க காஸ்டியூம் சூப்பரா இருக்கு, காஸ்டியூம் அந்த கலர் செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து எப்படி சொல்றது
பிகினிங்ல வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்ப வந்து நிறைய பேர் வந்து கொலாபரேட் பண்ணுவாங்க. யா ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுவீங்களா? ஏன்னா வந்து நீங்க நிறைய மேக்கப் போடணும், இப்ப ஆமா. லைட்ஸ் கிட்ட வந்து நிறைய நீங்க எக்ஸ்போஸ் ஆவீங்க. ம். சோ அது மாதிரி ப்ராப்பரா ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் வச்சிருக்கீங்களா? ஆமா. நான் வந்து ஆக்சுவலி எனக்கு முன்னாடி வந்து ஆக்னி ப்ராப்ளம் நிறைய இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் தான் நான் விசிட் பண்ணேன். ஸோ அவங்க வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் நத்திங் லைக் இந்த ஃபேஷியல் பண்றது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் அவ்வளவுதான். ஓகே. நீங்க ஹோம் மேட் ஏதாவது பேக் நீங்க ஏதாவது ட்ரை பண்ணி அது எனக்கு வந்து நிறைய அலர்ஜி இருக்குங்க. இந்த கடல மாவு இது எதுவுமே என்னால போட முடியாது. போட்டேன்னா உடனே ரேஷஸ் வந்துரும். அதனாலே வந்து ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுவேன். எனக்கு சூப்பர். நீங்க மோஸ்ட்லி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சோஷியல் மீடியா நிறைய வரும். அதெல்லாம் நீங்க பாப்பீங்களா? ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் யோசிக்கிறது அது ஆக்சுவலி அந்த நெகட்டிவா சொல்றாங்க இல்லையா, அது வந்து கரெக்டா இல்லையா அப்படின்னு பார்ப்பேன். ஓகே, இப்ப இந்த இடத்துல வந்து இந்த பொண்ணு நல்லாவே நடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி சொல்றாங்கன்னா ஓகே, நம்ம இந்த சீன் வந்து நல்லா நடிச்சிருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானே பார்ப்பேன். அப்படி நல்லா நடிக்கலைன்னா ஐ வில் டேக் இட் அஸ் அ கிரிட்டிசிசம், பாசிட்டிவ் கிரிட்டிசிசம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐ ட்ரை டு லைக் இம்ப்ரூவ் மை பெர்ஃபார்மன்ஸ் இன் நெக்ஸ்ட். இது அதே மாதிரி சிமிலர் வரும்போது ஓகே, நம்ம லாஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் பண்ணோம், இந்த டைம் பண்ணக்கூடாது அப்படின்றது. பட் அதையும் தாண்டி லைக் தேவையில்லாத நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்த்து நான் ஃபீலும் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து என் கூட எப்பவுமே பிரபு இருப்பாரு. அவர் எப்பவுமே வந்து இல்லை இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத, போ சரி ஓகே, நீ அப்படியே தப்பு பண்ணிட்டியா, விடு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். அண்ட் அவங்க தேவையெல்லாம் பேசுறவங்க பேசுவாங்க, விடு நான் இருக்கேன்ல உங்க கூட, நம்ம பண்ணலாம், நம்ம பண்றது நீ நல்லா பண்ற, நீ பண்ற நல்லா பண்ணி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பாசிட்டிவிட்டி உங்களுக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா? பீப்புள் கிட்ட இருந்து ஒரு இல்ல காம்ப்ளிமெண்ட் இருக்கும், இல்லைன்னா சில கான்வர்சேஷன் நடந்திருக்கும். உங்களுக்கு மறக்க முடியாத கான்வர்சேஷன் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அது சொல்ல முடியுமா? ஆக்சுவலி இப்போ ரீசெண்டா ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. எங்கன்னா நம்ம இந்த விகடன் அவார்ட்ஸ் அன்னைக்குதான், அங்கேதான் ஸ்பாட்ல. ஸோ ஒரு ஆக்டரோட ஓகே, அவர் கயல் சீரியல் இப்போ பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். அவர் நிறைய மூவிஸும் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஆக்டரோட ஃபேமிலி வந்து பேசினாங்க. நான் அப்ப வந்து கரெக்டா வெளில வந்தேன். வெளியே வரும்போது வந்து ராஜி நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பேசினாங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி வந்து எங்களோட மருமகள் வந்து கலிபோர்னியால இருக்காங்க, யூஎஸ்ல இருக்காங்க. பட் வந்து அவங்க வந்து எப்படி சொல்றது, நாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்ப்போம். அப்ப வந்து அவங்க ராஜி கேரக்டர் பார்த்துட்டு தான் வந்து ராஜியோட ஆக்டிங் அந்த அப்பியரன்ஸ் பிடிச்சுதான் வந்து அவங்க பாண்டியன் ஸ்டோர்ஸே பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. ஸோ those comments, those positive comments coming from an actor's family, I mean அது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது வந்து ரீசெண்ட் டைம்ஸ் என்னால மறக்க முடியாத ஒரு கான்வர்சேஷன். உங்க இன்ஸ்டா பேஜ்ல வந்து நிறைய பிடிஎஸ் ஷூட்ஸ்லாம் நீங்க வந்து ஷேர் பண்றீங்க இல்லையா? அதுல வந்து ஒரு எமோஷனல் சீக்வன்ஸை வந்து நீங்க எப்படி பண்ணீங்க? அதுக்கப்புறமா சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, நிறைய பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்க இல்லையா? அதை பத்தி சொல்ல முடியுமா? ஸோ அது வந்து என்னால மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் அது செட்ல நடந்தது. ஆக்சுவலி வந்து அந்த இமோஷனல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதுக்கானது அப்படின்னா, அந்த ராஜி அண்ட் கதிரோட அந்த மேரேஜ் சீக்ரெட்டை ரிவீல் பண்ற சீன் தான் அது. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா, அத்தை தான் வந்து கதிர்க்கும் ராஜிக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா அவ வந்து உண்மைய ஓபன் பண்ணுவா. சோ அதுல வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, ராஜி வந்து கதிர் கிட்ட போய் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அந்த வெட்டிங் நடந்தது அப்படின்றது. சோ இதுல வந்து அத்தையை வந்து அவ காப்பாத்திருப்பா. அத்தை வந்து பயந்துட்டு இருந்திருப்பாங்க. சோ காப்பாத்திருப்பா. சோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்போ வந்து நான் வந்து அந்த மூட்ல இருந்தேன். அன்னைக்கு வந்து நான் போய் ஃபர்ஸ்ட் காலையில போனேன், சீட் பேப்பர் படிச்சேன். ஸோ அந்த மூட்ல இருந்தேன். நாங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா வந்து அது 2 வீட்டுக்கும் இடையில நடக்கிற சீக்வன்ஸ் அண்ட் ஆல் சீனியர் ஆர்டிஸ்ட் வேர் தேர். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நான் வந்து ஆக்சுவலி பதட்டத்தில் தான் இருந்தேன். பிகாஸ் அது வந்து அந்த பெரிய ஒரு சீக்வன்ஸ் அண்ட் வந்து அதை நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற அந்த ஒரு இது இருந்தது எனக்கு. அது வந்து ஓகே, நான் ஓரளவு மைண்ட்ல செட் பண்ணியிருந்தேன். ஓகே இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ டேக் போனாங்க. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணி அந்த டயலாக்ஸ்லாம் த்ரோ பண்ணி எனக்கும் எங்க சித்தப்பாக்கும் வந்து அந்த ஒரு இது கான்வர்சேஷன் நடக்கும், ஆர்கியூமெண்ட் நடந்து அதுக்கப்புறம் வந்து ராஜி ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சீன் அந்த ஒரு மிட்வேல கட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து அந்த ரெவலேஷன் எல்லாம் முடிஞ்சு அது கட் சொன்ன உடனே எல்லா சீனியர் ஆக்டர்ஸும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. சீரியஸா என்னால நம்ப முடியல. என்னன்னா இப்போ நான் வந்து புது பொண்ணு, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது எனக்கு புதுசா நான் ஃபீல்ட்ல வந்திருக்கேன்.
அதை வந்து அப்சர்வ் பண்ணி சீனியர் ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே வந்து பாராட்டும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, நம்ம நல்லா பண்றோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு அந்த மனசு இருக்கு பாத்தீங்களா. சீனியர் ஆர்டிஸ்ட் எவ்வளவுதான் சீனியரா இருந்தாலும் வந்து அந்த ஒரு மனசு வேணும்ல, நல்ல மனசு. ஓகே, சின்ன பொண்ணு நல்லா பண்றா, அவளை அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படின்ற மனசு, அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து இன்னொன்னு நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ஓகே யாரு பெர்ஃபார்ம் பண்ணாலும், சின்னவங்களோ பெரியவங்களோ யாரு பெர்ஃபார்ம் பண்ணாலும் அதை அவங்க அப்சர்வ் பண்றாங்க அப்படின்றதும் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப சந்தோஷமான நாள் அது. Yes. அது பத்தி இல்லாம நீங்க வந்து ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் பண்ணீங்க. இந்த ரீக்ரியேஷன்ல வந்து நீங்க வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லலாம். சோ அத பத்தி சொல்ல முடியுமா? ரீக்ரியேஷன் யார் ஃபர்ஸ்ட் இந்த ஐடியாஸ் கொண்டு வருவா, அந்த ப்ராசஸ் பத்தி? ஆக்சுவலி வந்து அந்த ப்ரீ வெட்டிங் வந்து அசுரனோட கத்தரி பூவழகின்னு ஒரு சாங் இருக்கும். அதுதான் நாங்க வந்து பண்ணியிருப்போம். ஒரு ப்ராப்பரா ஆல்பம் சாங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியே பண்ணுவோம். ஆக்சுவலி என்னன்னா ஜஸ்ட் 1 வீக் பிஃபோர் ஆர் வெட்டிங் தான் வந்து இதை நாங்க ஷூட்டே பண்ணோம். அது வரைக்கும் எங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ப்ரீ வெட்டிங்லாம் இல்ல, வேண்டாம், அதுக்கெல்லாம் டைம் எடுக்கணும், அதுக்கு கோரியோகிராஃப் பண்ணும், ப்ராக்டிஸ் பண்ணும், அது தேவையில்லாம ஹெக்டிக்கா போயிடும் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து எப்படியோ லாஸ்ட் மினிட்ல வந்து நாங்க பிளான் பண்ணி அது ஒரு 2 days தான் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஸோ பிரபு தான் ஃபுல்லா மாஸ்டர் மைண்ட் அதுக்கு பின்னாடி. டைரக்ஷன் ஆகட்டும், அது யார் யார் இங்க பொசிஷனிங் எல்லாமே வந்து பிரபு வந்து டைரக்ட் பண்ணிட்டாரு. அண்ட் கோரியோகிராஃபி ஆல்சோ அவர் தான். ஸோ வந்து 2 நாள் தான் நாங்க எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். நாங்க எல்லாரும் இந்த சென்ஸ் நானு, பிரபு அண்ட் எங்க கூட ஆடினவங்க எல்லாருமே வந்து எங்க ஸ்டுடியோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ மீன் பிரபுவோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ நாங்க எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணோம் 2 days. அதுக்கப்புறம் ஒரு 2 days ஷூட் போச்சு. ஏன்னா அதை மார்னிங் லைட்ல எடுக்கணும் அப்படின்னா 2 days ஷூட்டு. ஸோ ஆன் ஸ்பாட்ல வந்து சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் அடாப்ட் பண்ணி எப்படி பண்ணோம். ரொம்ப ஜாலியா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது அது ஒர்க் பண்றதுக்கு. அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 10 million வியூஸ் போச்சு யூடியூப்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க எங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ண வீடியோனா அதுதான். நீங்க பேசும்போது கான்வர்சேஷன் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் வந்து ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ நீங்களும் பிரபு சாரும் ஓபன் பண்ணணும் அப்படின்றது. அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. இப்போ ப்ராசஸ் போயிட்டு இருக்கா? எந்த அளவுக்கு உங்க ட்ரீம் அது உங்களுக்கு? ஆக்சுவலி வந்து இப்போ பிரபு வந்து கோயம்புத்தூர்ல தான் டான்ஸ் ஸ்டுடியோ வச்சிருக்காரு. இட்ஸ் பீன் லைக் 12 years he's been running his dance studio. அது போக வந்து he's into photography and videography also. He likes filmmaking. So இது தாண்டி இப்ப நாங்க சென்னை வந்து இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அடிக்கடி. ஸோ எங்களுக்கு அந்த ஒரு ஆசை இருக்கு. ஸோ சென்னையிலயும் வந்து நம்ம ஸ்டுடியோ வந்து வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஆசை. பிளான்ஸ்லாம் இருக்கு. ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்லையா, ஒரு ஸ்டுடியோவை வந்து ஸ்டார்ட் பண்ணி அது அந்த ரெப்புடேஷன், நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க அந்த ரெப்புடேஷன் வந்து இங்க இருக்கணும் அப்படின்னா ரொம்ப பார்த்து பண்ணணும், டக்குன்னு பண்ணிட முடியாது. ஸோ we are taking it slow but it will happen. கதாநாயகி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோ விஜய் டிவில நடக்குது. அதுல நிறைய பேர் வந்து ஆர்டிஸ்டா இருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒரு பிராண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுல தாண்டி இப்ப நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இவ்ளோ ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, இவங்களுக்கே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னு. அது வந்து பேக் எண்ட்ல என்னென்ன ஒர்க் நடந்திருக்கு, என்னென்ன கஷ்டங்கள் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? அத பத்தி சொல்ல முடியுமா? அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நான் பாத்திருக்கேன். உங்களுக்கு இப்போ கதாநாயகி ரியாலிட்டி ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா அந்த ஒரு இட்ஸ் பீன் அ பிக் ஓப்பனிங் ஆஃப் கோர்ஸ். பட் வந்து எனக்கு இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் கிடைச்சது வந்து ஆக்சுவலி ஐம் வெரி லக்கி. கண்டிப்பா வந்து என்ன மாதிரி வந்து எவ்ரிபடி இஸ் டிசர்விங். பட் எப்படி சொல்றது, நான் எக்ஸ்ட்ரா லக்கியா அந்த இடத்துல இருந்திருக்கேன். பட் ஆனா அதுக்காக நான் எஃபர்ட்ஸும் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு சுத்தமா ஆக்டிங்கே தெரியாம ஃபீல்டுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட்லயும் வந்து எனக்கு சின்ன சின்ன இன்புட்ஸையும் வந்து நான் அப்சர்வ் பண்ணுவேன். ஸோ பேக் எண்ட்ல நான் எப்படி ஒர்க் பண்ணேன்னா, நைட்ல நான் தூங்காம வந்து இப்போ அந்த ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து கதாநாயகி டைம்லாம் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து நான் ஒரு டயலாக்ஸையும் வந்து ஓகே எப்படி எமோட் பண்ணலாம், இப்படி எமோட் பண்ணலாமா அப்படின்றது அந்த வேரியேஷன்லாம் பார்த்து அதுக்கு வந்து எனக்கும் வந்து எனக்கு ஃபேமிலியில சப்போர்ட்டிவா இருந்த ஸோ அப்படிதான் வந்து வந்திருக்கேன். ஸோ இதுக்காக வந்து நிறைய நான் எப்படி சொல்றது கத்துக்கணும். ஒன்ஸ் வந்து வந்துட்டோம், ஆக்சிடென்டலா வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்த மாதிரி தான் நானு. பட் ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆக்டிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன். இது ஸ்டார்ட் பண்ண அப்புறம் இந்த ஆடிஷனிங் அந்த ப்ராசஸ்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு இல்லையா, ஸோ அப்போ அதை வந்து நம்மளால எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணேன். ஸோ இதே வந்து கதாநாயகியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ராதிகா மேமும் சரி, ரவிக்குமார் சாரும் சரி, நீங்க இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணும்,
ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, பட் வந்து நீங்க ஆக்டிங் வைஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதே அவங்க லாஸ்ட் ரவுண்ட்ல வந்து ராதிகா மேம் சொன்னாங்க, உங்களோட பாடி லாங்குவேஜ் எக்ஸலண்டா இருக்கு. நீங்க வந்து இப்போ ஒரு சிலர்லாம் வந்து கை வந்து எங்க வைக்கணும் அப்படின்ற அந்த குழப்பத்துல இருப்பாங்க, பட் உங்க வந்து நீங்க அப்படியே ஃப்ளோல பண்றீங்க, அந்த பாடி லாங்குவேஜ்ல ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. அண்ட் ரவிக்குமார் சார் சொன்னாரு, இந்த மாதிரி நீங்க பெர்ஃபார்மன்ஸ் வச்சுட்டு நீங்க எங்க வேணா போலாம், எங்க என்ன அவார்ட் வேணா வின் பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னாரு. சோ அவர்கிட்ட இருந்து அந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து நீங்க இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ரவுண்ட்ல இந்த வார்த்தை கேட்கும்போது ஓகே, நாம அவ்வளோ எஃபர்ட் போட்டோம், ராப்பகலா உழைச்சிருக்கோம், ஸோ அதுக்கான ஒரு ரெக்கக்னிஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாமே அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். ஒருத்தவங்களோட இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அடுத்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்றது ஆர் எந்த ஒரு விஷயமும் வந்து இன்னொருத்தங்களுக்கு நம்ம த்ரோ பண்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த நமக்கு யாராவது ஒருத்தர் நமக்கு அந்த மாதிரி சொன்னா, நாம அந்த இடத்துல இருக்கும்போது இன்னொருத்தங்க நமக்கு சொன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம யோசிச்சு அதை ப்ரொசீட் பண்ணும் அப்படின்றது என்னோட ஐடியா. அதாவது இன்னொருத்தவங்க ஷூஸ்ல இருந்து நம்ம பார்க்கணும். ஓகே, நாம வந்து பார்க்கணும் அந்த மாதிரி. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதை கிராண்டடா எடுத்துக்காம நானே வந்து ஃபுல்லா மோல்ட் பண்ணிக்கிட்டேன். ஆமா, கண்டிப்பா அது ட்ரூ. யா, பிகாஸ் அதுக்கான உழைப்பு நான் கண்டிப்பா போட்டிருக்கேன் அண்ட் இன்னுமே நான் கண்டிப்பா போடுவேன். இப்போ ஃபியூ ரெகக்னிஷன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, ஐ எம் வெரி ஹாப்பி ஆன் தட். அண்ட் அதுக்கும் மேல ஸோ இந்த ரெகக்னிஷன்ஸ் கிடைச்சதுனால ஐ ஃபீல் ஐ எம் மோர் ரெஸ்பான்சிபிள் ரைட் நவ். பிகாஸ் வந்து நம்மளை பார்த்து மக்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இப்ப நாம வந்துட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு விஷயம் பண்றதும் வந்து நம்ம பார்த்து பண்ணணும் இனிமே அப்படின்ற தாட் எனக்கு எப்பவுமே இருக்கும். அண்ட் ஐ ஃபீல் வெரி லைக் மோட்டிவேட்டட் அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் வெரி வெரி ரெஸ்பான்சிபிள். I have to do well and I'm working on it. I will always work on it. டான்ஸ் தான் வந்து உங்களுடைய ஒரு கோர்னே வந்து சொல்லலாம். நீங்களும் பிரபு சாரும் ஆடுறது. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி டாப்ல வந்து 10 மில்லியன்ஸ் கிட்ட வந்தது இல்லையா நீங்க ரீக்ரியேஷன் பண்ணது. அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அவங்கள யூடியூப்ல? ப்ரீ வெட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் போஸ்ட் வெட்டிங்கும் ஒன்னு பண்ணிருப்போம். செல்லம்மா சாங் இருக்கு இல்லையா, அதுக்கு நாங்க பண்ணிருப்போம். அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மில்லியன் வியூஸ் போச்சு யூடியூப்ல. ஸோ இதுக்கப்புறம் ஆக்சுவலி அது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். ஏன்னா அது எப்படி சொல்றது, அந்த செட் ப்ராப்பர்ட்டிஸ் யோசிக்கிறதாகட்டும், கொரியோகிராஃப் பண்றது, டைரக்ட் பண்றது, அது எல்லாமே கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். பட் யா, ஐ விஷ் டு டூ இட் அகேன். கண்டிப்பா பண்ணுவோம். ஐ திங்க் உங்க லைஃப்ல ரியல் டைரக்டர் வந்து பிரபு சார் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா 100%. இதுலயே தெரியுது. ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த ரீல்ஸ்ல நீங்க உங்க டான்ஸ் ஆடுற வீடியோஸ்ல கூட 2 பேர் இருப்பீங்க. அவர் தான் அழகா ஆடுவாரு. எனக்கு தெரிஞ்சு உங்களை பாக்குறத விட பிரபு சாருக்கு தான் வந்து நிறைய fans ஆமா, இருக்குல்ல? கண்டிப்பா. அது வந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து ஆடும்போது பையன் என்னமா எக்ஸ்பிரஷன் கொடுக்கறாரு, இப்படி உழைச்சு ஆடுற. ஆக்சுவலி என்னன்னா இப்போ எங்க ஃப்ளோருக்கு வந்து இப்போ நாங்க கேர்ள்ஸ் எல்லாம் வந்து நாங்க டீமா வந்து ஆடுறோம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு கேர்லி சாங் ஆடுறோம்னு வைங்களேன். இந்த கேர்லி சாங்க்கு கேர்ள்ஸ் விட அவர் தான் அழகா ஆடுவாரு. ஓகே, சோ அப்படிதான் நான் பாத்திருக்கேன். சோ ரொம்ப அழகா ஆடுவாரு. சோ யா, அவர் என்னோட ரியல் லைஃப் டைரக்டர். ஓகே, சூப்பர். சோ உங்க பேர் நாங்க வந்து நிறைய செலிப்ரேட் பண்றோம். இப்போ ஒரு இன்டர்வியூஸ் கொடுத்திருக்கீங்க, நேர்ல இப்போ சோஷியல் மீடியால பாக்குறோம். இதுக்கப்புறம் இப்போ ரியாலிட்டி ஷோஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? டான்ஸ் ஜோடி டான்ஸ் வருது, அந்த மாதிரி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா உங்களை? ஆக்சுவலி ஒரு 2 ரியாலிட்டி ஷோஸ்ல வந்து we have appeared together. ஒன்னு வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லி, அது வந்து லைக் ஆன் ஸ்பெஷல் அக்கேஷன் அது வந்தது. அண்ட் இன்னொன்னு வந்து விஜயதசமி ஸ்பெஷல் ஷோ டும் டும் டும்னு. ஸோ we have appeared together and yes, I think அதுவும் வந்து நம்ம வந்து பாப்போம், மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் அது. Yeah. ஓகே, நீங்க டான்ஸ் சூப்பரா ஆடுறீங்க, ஆக்டிங் சூப்பரா பண்றீங்க. Thank you. பாட்டு பாடலாமா? ஏதாவது பிடிச்சா? ஐயோ, கொஞ்சம் கண்டவியா தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது, ஓஹோ அபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, சிவகாமியே சிவனலியும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா. வாவ், சூப்பரா இருந்துச்சு. இப்போ நீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் லைன் அப்ல இருக்கா? அதை பத்தி தான் சொல்ல முடியுமா? இல்ல, இப்பக்கே ஃபர்ஸ்ட் இதுதான் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி பிளான். பட் ஐ காட் few other offers, but I prioritized பாண்டியன் ஸ்டோர்ஸ். ஓகே, இப்போ வந்து உங்க மூவிஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ஆஃபர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆஃபர்ஸ் வந்தது ப்ரீவியஸ்லி, பட் வந்து அன்பார்ச்சுனேட்டா என்னால அது எடுக்க முடியல. பட்
in future if I get any. Yes. ஓகே, கண்டிப்பா வந்து பிக் ஸ்கிரீன்லயும் உங்களை பாக்குறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். Thank you. தேங்க்யூ சோ மச், உங்ககிட்ட பேசின ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். Thank you. தங்கமயில் வழங்கும் கோல்டன் நவம்பர் கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 4000 முதல் 6000 ரூபாய் வரை சிறப்பு தள்ளுபடி. இச்சலுகை நவம்பர் 30ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.